ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கொஞ்சம் வித்தியாசமான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணி, புலாவ் அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ்க்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வரணும். இப்போ பார்க்குறப்போ லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 5 போல் முந்திரி பருப்பு, அதையும் உடச்சி வச்சுருக்கேன். 6-7 போல் புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் கெட்டியான தயிர், அப்புறமா கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மறுபடியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், குழம்பு கொஞ்சம் மஞ்சள் கலரில் வேணும்னா மஞ்சள் தூள் இவ்வளோ சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மியாக போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தயிர், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு 15லேருந்து 17 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வரணும், அதே நேரம் எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வரும். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்க்கணும். நான் இன்றைக்கி 6 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் இதை அப்படியே தான் சேர்க்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மசாலாவில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் லைட்டாக மிதந்து வரும், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் போல் வச்சா போதும். மசாலாலாம் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனாலும் ஓகே, அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. டடா, நம்மளோட சுவையான முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகாக தயாராகிடுச்சு. பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்படியே அந்த முட்டையை பிச்சு கிரேவியும் கொஞ்சம் எடுத்து பிரியாணி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம முட்டையை 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.